குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 2025 சனிக்கிழமை கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அடுத்த 2025 காவல் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக அனைத்து டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துட்ருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் நம்ம பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? ப்ளஸ் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறவனாவும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சென்னையில் வள்ளலார் சர்வதேச மாநாடு நடத்தப்படும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையத்தில் கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற்ற திரு அருட்பிரகாச வள்ளலாருடைய 203வது வருவிக்க உற்ற நாள் விழாவின் போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 10,000 சன்மார்க்க அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கும் வகையில் சர்வதேச மாநாடு நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? வள்ளலார் சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற இருக்குது அப்படின்னா இது வந்து சென்னையில் நடைபெற இது முன்னாடியே அறிவிச்சது. ஓகேங்களா? அதனால் வந்து 2025 போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து காவல்துறையில் செய்தி தொடர்பாளர் அப்படின்ற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதில் பெண் ஐபிஎஸ் அதிகாரினா முத்தரசி வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழக காவல்துறையில் செய்தி தொடர்பாளர் அதிகாரி பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நியமிக்கப்பட்டது. இதுதான் முதன்முறை. இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதவி கிடையாது. ஓகேங்களா? புதுதாக உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது நாட்டின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது. இந்தியாவின் இரும்பு மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 2014ஆம் ஆண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த நாள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஒற்றுமை தினமாக வந்து கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா? இந்த தினத்தில் குஜராத்தில் நர்மதை மாவட்டத்தில் பட்டேலோட 597 அடி உயர பிரம்மாண்ட சிலை வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசாரணை, புலனாய்வு மற்றும் தடவியல் அறிவியல் ஆகிய 4 பிரிவுகளின் திறன் வாய்ந்த அதிகாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினமான அக்டோபர் 31ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா பதக்கம் வழங்குறாங்க. நிகழாண்டு இந்த பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1466 அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி சுலைமான் என்கின்ற ஆசிஃபை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படின்ற நடவடிக்கையின் கீழ் சுட்டுக் கொலை செய்த ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரி மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதக்கம் பெறாங்க. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதக்கம் வழங்கப்படுது. ஓகேங்களா? அவங்களுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜென் இசட் இளைஞர்கள் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தளபதியான உபேந்திர துவிவேதி தெரிவிச்சிருக்காரு. ஜென் இசட் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட 1990லேருந்து 2010 வரைக்கும் பிறந்தவங்கள தான் வந்து ஜென் இசட் இளைஞர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென் இசட் இளைஞர்களை அதிகம் கொண்ட நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்தியா அமெரிக்கா இடையே 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பமாயிருக்குது. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2015 இரு நாடுகளிடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இந்தியாவின் மிக முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு நாடாக என வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்க அங்கீகரிச்சது. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன் தான். 2016 கையொப்பமிடப்பட்ட தளவாட பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதுக்கப்புறம் வந்து 2018 வந்து பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்பு இணக்கம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம். இரு நாடுகளும் இராணுவ ஒத்துழைப்பை மேலும் அதிகரித்தோடு நவீன தொழில்நுட்பங்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு விற்பனை செய்ய வழிவகுத்தது. 2020 அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட அடிப்படை பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வழிபடுத்துது. ஓகேங்களா? அடுத்ததாக சமூக சீர்திருத்தவாதியான சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்ட ஆரிய சமாஜ் அமைப்பு இந்தியாவின் வேத பாரம்பரியத்தை வந்து பாதுகாத்ததாக பிரதமர் மோடி கூறியிருக்காரு. இதெல்லாம் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான 10th வந்து பார்த்திங்கன்னா 10th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பக்ரைனில் நடைபெற்ற 3வது ஆசிய யூத் விளையாட்டு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 13 தங்கம், 18 வெள்ளி, 17 வெண்கலம் மூலம் மொத்தம் 48 பதக்கங்களுடன் 6ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? யூத் விளையாட்டு போட்டியில். அடுத்தது கோவாவில் நடைபெறும் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி சாம்பியன் கோப்பையில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பையை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த கோப்பைக்கு செஸ் நட்சத்திர வீரரான விஸ்வநாத ஆனந்தை கௌரவிக்கும் வகையில் இந்த கோப்பைக்கு வந்து அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஹாக்கியினுடைய முன்னாள் கோல் கீப்பரான மேனுவல் ஃபெடரிக் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். 1972 மியூனிக்கில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்ற இந்திய அணியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரு. இந்திய அணியில் 1971 வந்து பார்த்திங்கன்னா அறிமுகமாகி ஃபெடரிக் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள் சர்வதேச களத்தில் விளையாடி இருக்கிறாரு. 73 நெதர்லாந்து, 78 வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா ஆகிய 2 உலகக்கோப்பை போட்டிகளிலும் அவர் இந்திய அணிக்கு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பராக இருந்திருக்காரு. ஓகேங்களா?
அடுத்தது போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் பார்வை குறைபாடுடைய தேர்வுகளுக்கு ஏற்படும் நடைமுறை சிக்கலை போக்கும் வகையில் அவர்களுக்கான பிரத்யேகமான திரை வாசிப்பு மென்பொருளை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்த கொள்கை வகுக்கப்படும் அப்படின்னு வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.